குறைஞ்ச ஒரு 500 கிலோ 600 கிலோ கறிக்கு மேலே இந்த வருஷம் போட்டுருக்கோம். நேற்று அன்னதானம் ஃபுல்லாக சைவ அன்னதானம் நேற்று போகிறோம். இன்னைக்கு தான் அசைவ அன்னதானம் போடுறோம் ஐயா. இது வந்து ஒரு 16 வருஷமா, குறைஞ்ச ஒரு 16 வருஷமா இப்போ சிறப்பாக அன்னதானத்தோடு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது செல்வ கருப்பணசாமி கோயில் மூலக்கரப்பட்டி கிராமத்தில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வருஷம் ஒரு 16 வருஷமாக அப்படி செஞ்சு எல்லா அன்னதானம் கொண்டுக்கிட்டு இருக்கோம். சுமார் ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து சாப்பிட வருவாங்க. விருதுநகர் மாவட்டத்திலேருந்து, ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து எல்லாருமே, இங்கே உள்ள சுற்று வட்டாரம் எல்லாருமே வருவாங்க. சைவ சாப்பாடு இருக்குது, அசைவ சாப்பாடும் இருக்குது. பக்தர்கள் அவங்கவுங்க கிடாயி எல்லாமே அவங்களே வந்து நேர்த்திக்கடன் மிச்சமான கிடாயை கொடுப்பாங்க. குறைஞ்ச ஒரு 500 கிலோ 600 கிலோ கறிக்கு மேலே இந்த வருஷம் போட்டுருக்கோம். சைவ சாப்பாடுக்கு எல்லாமே அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லா பக்தர்களுமே விரும்பி வருவாங்க. இங்கே வந்து இந்த கோயிலுக்கு எல்லாமே நன்கொடையும், மிச்சமான நன்கொடை எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் செலவழிக்கிற ஊர்லேருந்து நாங்கள் செலவழிக்கிற காலம் மிச்சம் தான் எங்களுக்கு வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இது பண்ணுறாங்க. இன்றைக்கி நாடகம், நாளைக்கு நாடகம், நேற்று அன்னதானம் ஃபுல்லாக சைவ அன்னதானம் நேற்று போகிறோம். இன்றைக்கி தான் அசைவ அன்னதானம் போடுறோம் ஐயா. என்ன காரணத்துக்காக நடத்துங்க? இது வந்து நாங்கள் ஊர் திருவிழாவை வச்சு நடத்துகிறோம் ஐயா. வேறு வந்து காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊர்களுக்கு நாங்கள் ஒரு குலதெய்வமாக வச்சு கருப்பசாமியை வச்சு எல்லாமே நாங்கள் இது ஒடிக்கிறோம். இந்த ஊரில் வந்து ஒரு முள்ளுக்குச்சி கூட அங்கே ஒடிக்க மாட்டாங்க. இங்கே இந்த சாமிக்குன்னு சொல்லி இருக்கிற ஊருக்குள்ளே கம்மாயில் வந்து ஒரு முள்ளுக்குச்சி கூட பக்கத்து ஊருக்காரங்களோ இல்லை அடுத்த ஊருக்காரங்களோ யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த எங்கள் ஊருக்காரங்களும் தொட மாட்டோம். இதில் ஒடிச்சு கிடந்தாலும், காற்று புயல் கடிச்சு ஒடிச்சு கிடந்தாலுமே அப்படி தான் கிடக்கும். மரம் செடி எல்லாமே கிடக்கும். அதனால் யாரும் எதுவும் தொட மாட்டாங்க. அதனால் அவ்வளோ ஒரு தெய்வமான இது, சக்தி வாய்ந்த தெய்வங்கிறதுனால எல்லா மக்களும் எங்கே இருந்தாலும் மக்களை தேடி இங்கே நாங்கள் இதுக்காக சாமி பண்ணுறதுக்கு வந்துடுவோம். மற்ற நாள்கள் வந்து சாதாரணமாக கும்பிடுவோம். இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமாக நாங்கள் இந்த கோயிலில் வந்து செல்வ கருப்பணசாமி கோயிலை வந்து நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இது வந்து ஒரு 16 வருஷமாக, குறைஞ்ச ஒரு 16 வருஷமாக இப்போ சிறப்பாக அன்னதானத்தோடு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே சும்மா வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு போவோம். ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி வட்டம் மூலக்கரப்பட்டி மண்டலிங்க பஞ்சாயத்துக்கு உள்பட்டது மூலக்கரப்பட்டி கிராமம். அன்னதானம், வருஷ அன்னதானம் சிறப்பாக நடத்துகிறோம். நன்கொடை எல்லாருமே கொடுக்குறாங்க. மீண்டும் இன்றைக்கி ஒரு 10,000 பேருக்கு மேலே அன்னதானம் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நிறையா அன்னதானத்தில் கலந்துக்கிடுவாங்க. ரெண்டாவது திருச்சி தொகுதியிலேருந்து வர்றவங்களும் நிறையா கலப்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றவங்க சுற்று கிராமத்தில் மக்கள் பூராமே வந்து அன்னதானத்தில் பங்கெடுப்பாங்க. நாங்களும் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு தொண்டுகம் பண்ணி டயத்துக்கு சாப்பாடு, உணவு கண்டிப்பாகவே அவங்களுக்கு எந்த இடர்கூறும் இல்லாமல் நாங்கள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் நாங்கள் சிறப்பாகவே ரவைக்கு நாடகம் வேறு வச்சுருக்கோம்.